ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் தென்காசி சிவா டெய்லர். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 28 சைஸ் லைனிங் ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ணி காமிக்க போகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, அப்பா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல பெல் பண்ணி அமுக்கி விட்டுருங்க. அப்பதான் அப்பா போட வீடியோ வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாருங்க, 28 சைஸ் ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு தேவையான லைனிங் கிளாத் எடுத்து வச்சுக்கிறேன். நீட்டாக அயன் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், ஓப்பன் சைடு வந்து அந்த பக்கமும் ஃபோல்டிங் வந்து நம்ம பக்கமும் வச்சுருக்கிறேங்க. ஃபஸ்ட்டு நம்ம பேக் சைடு தான் கட் பண்ண போகிறோம். கீழ் பக்கம் பாருங்கள், மடிச்சு தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் கேப் போட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஒன்று போட்டு விட்ருங்க. ப்ளவுஸோட லென்த்து பாருங்கள், நமக்கு 12.5 இன்ச்சு. கரெக்டாக 12.5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. அதில் இருந்து தையலுக்காக ஒரு 6 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ 2 மார்க்லேயும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு விட்டுறலாம். ஷோல்டரோட ஃபுல் லென்த்து பாருங்கள், நமக்கு 13.5. அதில் பாதி பாருங்கள், நமக்கு 6.25 வரும். 6.25 வரும். அப்படி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிடுங்க. அதிலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க. நமக்கு 5.25 இன்ச்சு கிடைக்கும். கழுத்தோட அகலம் பாருங்கள், 2.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. ஷோல்டர் அகலம் பாருங்கள், 2.25 இன்ச்சு இருக்குது நமக்கு. அடுத்து பாருங்கள், கழுத்தோட இறக்கம் பாருங்கள், நமக்கு கழுத்தோட இறக்கம் 6.5 இன்ச்சு. பாருங்கள், இதான் ரெடி அளவு. நமக்கு ரெடி அளவுலேருந்து 6.5 இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க. அதிலேருந்து 1/4 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ணிடுங்க. அந்த 1/4 இன்ச்சு தையலுக்காக மார்க் பண்ண பார்த்தீங்கன்னா அதில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. கழுத்து அகலம் பாருங்கள், மேலே வந்து நம்ம 2.25 இன்ச்சு வச்சோம். கீழ் பக்கம் 1/4 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இது ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுடலாம். அடுத்து பாருங்கள், ஷோல்டர் அகலம் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 5.25 இன்ச்சு இருக்குது. அதே மாதிரி கீழ் பக்கமும் 5.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த 2 மார்க்கையும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். அடுத்து பாருங்கள், ஆம்கோல் இறக்கிறதுக்கு அப்பர் செஸ்ட் வந்து 28 டிவைடட் பை 6, நமக்கு 4.5 ஒரு பாயிண்ட் கிடைக்கும். அந்த 4.5 ஒரு பாயிண்ட்டை மேலேருந்து அப்படியே கீழே இறக்கி வச்சுருங்க. 4.5 ஒரு பாயிண்ட் வச்சுட்டு அந்த மார்க்கில் ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டு விட்டுருங்க. அடுத்து பாருங்கள், அப்பர் செஸ்ட் வந்து 28 + 4 32. இதை 4ஆக டிவைட் பண்ணால் நமக்கு 8 கிடைக்கும். அந்த 8 தான் நமக்கு மார்பு சுற்றளவு. பாருங்கள், 8 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி கீழ் பக்கமும் 8 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த 2 மார்க்கையும் ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். அதே மாதிரி தையலுக்காக எக்ஸ்ட்ரா அந்த ஸ்கேல் அளவு அப்படி மார்க் பண்ணி விட்டுடலாம். அடுத்து பாருங்கள், இந்த இடத்துல 1 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இந்த மேல் உள்ள லைனுக்கும் ஆம்கோல் இறக்க முடியும் பார்த்தீங்களா, அந்த 2க்கும் சென்டர் பாருங்கள், நமக்கு 2.5க்கு ஒரு பாயிண்ட் கம்மி கிடைக்கும். அதில் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்காக எடுத்து கரெக்டாக இந்த மாதிரி வளைஞ்சு விட்ருங்க. அதே மாதிரி பின்கழுத்து இறக்கமும் நமக்கு ரவுண்டு தான், அந்த மாதிரி ரவுண்டு வந்து விட்டுடலாம். அடுத்து கீழ்ப்பக்கம் டாட் மார்க் பண்ணுறதுக்கு சைடில் 1 இன்ச்சு கழிச்சுடுங்க. மீதி அளவுக்கும் பாருங்கள், 7 இன்ச்சு இருக்குது. 7ல் பாதி பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சில் மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச்சு விட்டு மார்க் பண்ணிடுங்க. இது வந்து சின்ன அளவு தான், அதனால் 2.5 இன்ச்சு டாட் பிடிச்சா போதும். பாருங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணிவிட்ருங்க. பாருங்கள், பேக் சைடு வந்து கம்ப்ளீட்டாக மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஆம்கோல் சைடு கட் பண்ணும்போது பாருங்கள், எப்போதுமே ஒரு 6 இன்ச்சு மேல் பக்கம் வச்சு தான் கட் பண்ணணும். ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துகிட்டு அதோட ஆம்கோல் ரவுண்டை வச்சு இந்த ஆம்கோலை மறுபடியும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், பேக் நெக் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு சிஸ்டம் மார்க் பண்ணிடுங்க. அடுத்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துடலாம். ஸ்லீவ் கட் பண்ணுறது பாருங்கள், பேக் சைடு கட் பண்ணி எடுத்துருப்போம். அதை அந்த பீஸை அப்படியே திருப்பி போட்டுருங்க. பாருங்கள், ஓப்பன் சைடு அந்த பக்கம் இருக்குது. இது வந்து போல்டிங் சைடு. இதை மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணிடுங்க. இது லைனிங் ப்ளவுஸ்னால கீழ் பக்கம் மடிச்சு தைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா நமக்கு 1/2 இன்ச்சு இருந்தால் போதும். ஒரு 1/2 இன்ச்சில் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. ஸ்லீவோட லென்த்து பாருங்கள், நமக்கு 10 இன்ச்சு.
கரெக்டாக 10 இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க. அதில் வந்து தையலுக்காக ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிடுங்க. இந்த 2 மார்க்லேயும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். ஸ்லீவோட ரவுண்டு பாருங்கள் நமக்கு 8 இன்ச்சு, அந்த 8 இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க. ஆம்கோல் பாருங்கள் நமக்கு 12 இன்ச்சு, 12 இன்ச்சில் பாதி பாருங்கள் 6, அதில் 1 இன்ச்சு மைனஸ் பண்ணிடுங்க, நமக்கு 5 இன்ச்சு கிடைக்கும். கரெக்டாக அந்த 5 இன்ச்சில் ஒரு மார்க் பண்ணிடுங்க. அந்த 5ல் பாதி பாருங்கள் நமக்கு 2.5 இன்ச்சு, அந்த 2.5 இன்ச்சு தான் நமக்கு ஆம்கோல் இருக்கும். அந்த 2.5 இன்ச்சுக்கு நேராக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. பாருங்கள் அந்த 5 இந்த இடத்துல மார்க் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் இந்த மார்க்குக்கும் ஸ்லீவ் ரவுண்டையும் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். எக்ஸ்ட்ரா துணிக்காக அந்த ஸ்கேல் அளவுக்கு அப்படி மார்க் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் இது வந்து சின்ன அளவுனால இந்த பக்கம் நம்ம 1 இன்ச்சு மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக மார்க் பண்ணிவிட்டு அப்புறம் ரவுண்டு மார்க் பண்ணிடலாம். இந்த இடத்துலேருந்து இந்த இடத்துக்கு ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டுருங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் கவர் தட்டும் மார்க் பண்ணி விட்டுடலாம். இப்போ பாருங்கள் நமக்கு ஆம்கோல் ரவுண்டு வந்து 12 இன்ச்சு வருதான் செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நமக்கு கரெக்டாக 6 இன்ச்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்லீவ் மார்க் பண்ணிட்டோம், கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் கரெக்டாக இந்த 1.5 இன்ச் கேப் போட்டிருக்கோம், இந்த இடத்துலையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல ஒரு சிசர் மார்க் போட்டுருங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் சிசர் மார்க் போட்டுருங்க, இதுலேயும் சிசர் மார்க் போட்டுருங்க. ஸ்லீவை ஓப்பன் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் கவர் தட்டு கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த இடத்துல சிசர் மார்க் போட்டுருங்க. இதுதான் ஸ்லீவோட ஃப்ரண்ட் சைடு, சரிங்களா? இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டோம். ஸ்லீவோட ஆம்கோல் ரவுண்டும் பேக் சைடு ஆம்கோல் ரவுண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு கிட்ட கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம கரெக்டாக மார்க் பண்ண அளவில் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துல சிசர் மார்க் போட்டுருங்க. இப்போ ஸ்லீவோட ஆம்கோல் ரவுண்டும் பேக்கோட ஆம்கோல் ரவுண்டும் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இந்த மார்க்லேருந்து கரெக்டாக மறந்து பார்க்கணும். பாருங்கள் நமக்கு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம பேக் சைடு ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரண்ட் கட் பண்ணுறதுக்கு கரெக்டாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஓப்பன் சைடு வந்து நம்ம பக்கம் இருக்குது. ஃபஸ்ட்டு பாருங்கள் பேக் சைடை ஒட்டிட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. பாருங்கள் கரெக்டாக அந்த லைன் மேலே பேக் சைடு இருக்குது. கழுத்து அகலத்தை மார்க் பண்ணி விட்டுருங்க. கழுத்து அகலத்தையும் மார்க் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம பேக் சைடு எப்படி இருக்கோ அதே மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் இந்த இடத்துல ஒரு சிசர் மார்க் போட்டுருங்க. இப்போ பாருங்கள் இதுதான் ப்ளவுஸோட உயரம். அந்த உயரத்தை ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணி விட்டுடலாம். அடுத்து நம்ம பேக் பீஸ் எடுத்துடலாம். பாருங்கள் ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்காக 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணிடுங்க. இந்த பக்கம் சைடில் வந்து 1.5 இன்ச்சுக்காக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுடலாம். பாருங்கள் ஷோல்டர் ஜாயின்ட்லேருந்து மிட் பாயிண்ட் அளவு அவங்களுக்கு 8 இன்ச்சு, மேலேருந்து கரெக்டாக 8 இன்ச்சு வச்சுருங்க. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட்லேருந்து பட்டி ஜாயிண்டோட லென்த்து பாருங்கள் 2 இன்ச்சு, அதோட 1/2 இன்ச்சு சேர்த்து 2.5 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. இதோட ப்ளஸ் 1/2 இன்ச்சு, சரிங்களா? அது ஜாயிண்ட்டுக்காக. இப்போ அந்த 2.5 இன்ச்சு மார்க் பண்ணிங்களா, அதில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. அடுத்து பாருங்கள் ஃப்ரண்ட் நெக்கு வந்து 5.5 இன்ச்சு, பாருங்கள் 5.5 இன்ச்சு இந்த இடத்துல இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு இதுலேருந்து 1/4 இன்ச்சு மேல் பக்கம் ஒரு மார்க் பண்ணிடுங்க. அந்த 1/4 இன்ச்சில் பாருங்கள் ஸ்ட்ரெயிட் லைன் போட்டிருக்கு. கழுத்து அகலம் பார்த்திங்கன்னா மேல் பக்கம் 2.25 வச்சோம், கீழ் பக்கம் 2.5 வச்சு மார்க் பண்ணிடுங்க.
மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் கிராஸாக மார்க் போட்டுருங்க. மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஸ்கேவ் எடுத்து ஃப்ரண்ட் சைடு ரவுண்டு இது வளைஞ்சு விட்டுடலாம். பாருங்கள், வளைவு ட்ராப் பண்ணி விட்டாச்சு. பேக் லென்த்து பார்த்திங்கன்னா நமக்கு இவ்வளோ தூரம் இருக்குது, இங்கே இருக்குது. இது ரெண்டுக்கு கேப்பு பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ இருக்கும் பாருங்கள், நமக்கு 1.5 இன்ச்சு கிட்டே இருக்குது. அதனால் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச்சு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சைடில் பாருங்கள் 1/2 இன்ச்சு சேர்த்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ கிராஸ் பாருங்கள், மேலே வந்து 2.25 இன்ச்சு வச்சோம், அதே 2.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. டாட்டு பாருங்கள் 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மி வச்சு மார்க் பண்ணிடுங்க. அதே மாதிரி அந்த பக்கமும் 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சு மார்க் பண்ணிடுங்க. இது வந்து 28 சைஸ் தான், அதனால் 1 இன்ச்சுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியாக வச்சா போதும். பாருங்கள், மார்க் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃப்ரண்ட் ஸ்கேவ் எடுத்து வளைவு வரைஞ்சி விட்டுடலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு மார்க் பண்ணிட்டோம். நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த இடத்துல சிசர் மார்க் போட்டுருங்க. நடு சென்டரில் ஒரு சிசர் மார்க்கு, சைடில் ஒரு சிசர் மார்க் போட்டுருங்க. இந்த நடு சென்டரில் கரெக்டாக இந்த மாதிரி மடிச்சுட்டு விரல் வச்சு நல்லா நீவி விட்டுருங்க. இதுதான் நமக்கு சென்டர் டாட், மெயின் டாட்டோட அளவு. பாருங்கள், அந்த நீவி விட்ட இடத்துல ஸ்ட்ரெயிட்டையும் போட்டுருங்க. அதிலிருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏ சிம்பிள் மாதிரி டாட்டுக்கு மார்க் பண்ணிட்டுருங்க. அடுத்து நம்ம குக்கி டாட்டுக்கு மார்க் பண்ணிட்டுருலாம். அடுத்து பாருங்கள், நம்ம ஆம்கோல் சைடு டாட்டுக்கு மார்க் பண்ணிட்டுருலாம். பாருங்கள், டாட் பிடிக்க மார்க் பண்ணியாச்சு. இந்த டாட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 டாட்டுக்கு நடுவு சென்டரில் வரணும். சரிங்களா? அடுத்து நம்ம ஃப்ரண்ட் கவர் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஃப்ரண்ட் ஸ்கேவை கரெக்டாக இந்த மாதிரி வச்சுட்டுன்னா உங்களுக்கு ரவுண்ட் ஷேப் அளவு கிடச்சிடும். நம்ம இதில் கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த இடத்துலையும் ஒரு செம்மா போட்டோங்க டாட் பிடிக்கிறதுக்கு. பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு வந்து கட் பண்ணி எடுத்துட்டோம். அடுத்து நம்ம பட்டி தான் கட் பண்ணணும். பாருங்கள், பேக் பீஸ் மேலே கரெக்டாக ஃப்ரண்ட் பீஸ் எடுத்து வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 28 சைஸ் தான், அதனால் நம்ம இதோட லென்த்தை டாட்டையோ அந்த பட்டியோ வந்து இறக்கக்கூடாது. ப்ளவுஸ் வந்து 12 இருக்கனால பட்டியோட லென்த்தை தான் நம்ம அதிகரிக்கணும். சரிங்களா? ஃப்ரெண்டை வந்து எக்காரணத்துக்கு கொண்டு இறக்கிடக்கூடாது. அடுத்து பாருங்கள், பட்டிக்கு வந்து கிளாத்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, அதனால் நான் ஒரு பட்டி தான் கட் பண்ணி காமிக்க போகிறேன். சரிங்களா? ஃபஸ்ட்டு மடிச்சு தைக்கிறதுக்காக ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. பாருங்கள், ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் கேப் வளர்க்கும் பாருங்கள், 3.25 இன்ச்சு இருக்குது, அதோட 1 இன்ச்சு சேர்த்துக்கோங்க. 4.25 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. கிராஸ் பார்த்திங்கன்னா 2.25 இன்ச்சு வச்சோம், அதே 2.25 வச்சு மார்க் பண்ணிடுங்க. இங்கே பாருங்கள் 4 இன்ச்சு வச்சுருக்கோம். இந்த இடத்துல பாருங்கள் ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி 3.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. ஃப்ரண்டோட ஃபுல் லென்த் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 2.25. அதை அப்படியே எடுத்துகிட்டு 3ஆம் மார்க்கில் வச்சுருங்க. பாருங்கள், நமக்கு 8.25 இன்ச்சு இருக்குது, கரெக்டாக 8.25 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. சைடில் ஃப்ரண்ட்டுக்கும் பேக் கேப் எவ்வளோ இருக்கும் பாருங்கள், 3.5 இன்ச்சு இருக்குது, 1/2 இன்ச்சு சேர்த்து 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணிடுங்க. இப்போ இந்த 3 மார்க்லையும் போட் நெக் மாதிரி வளைவு ட்ராப் பண்ணி விட்டுடலாம். பாருங்கள், இதான் ரெடியாகுது. இதுலேருந்து 1/2 இன்ச்சு தையலுக்காக சேர்த்துக்கோங்க. எக்ஸ்ட்ரா தையலுக்காகலாம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். அடுத்து பாருங்கள், கரெக்டாக அந்த போட் நெக் மாதிரி வளைவாக ட்ராப் பண்ணி விட்டுருங்க, கட் பண்ணி விட்டுருங்க. இந்த இடத்துல கட் பண்ணி எடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா கீழே மடிச்சு தைக்கிறதுக்கு, இது வந்து ஃப்ரண்ட் சைடு. அடுத்து பாருங்கள், இந்த பட்டி வந்து இதில் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணி பார்க்குறது எப்படின்னு பாருங்கள். ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து வச்சுருவாங்க. ஃபஸ்ட்டு சிசர் மார்க் வந்து எடுத்துகிட்டு 3ஆவது சிசர் மார்க்கில் வைங்க. பாருங்கள், கரெக்டாக இந்த மார்க்கில் இருக்குது. பாருங்கள், அப்படி கரெக்டாக இப்படி பிடிச்சிட்டு உள் பக்கமாக ஒடிச்சு விட்ருங்க.
இந்த சிசருக்கு நேராக இந்த லைனை வச்சுங்க. பாருங்கள், ஃப்ரெண்டு வந்து நமக்கு இந்த இடத்துல இருக்குது. இதில் இருந்து 6 இன்ச்சு தையலுக்காக மேல் பக்கம் மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், கரெக்டாக 6 இன்ச்சு மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஷேப்பில் அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 28 சைஸ் ப்ளவுஸ் ஒன்று லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணி காமிச்சிருந்தேன். இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் தையல் கற்றுருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.